ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான முறையில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஒரு வடை சட்டியில் போட்டு ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டும் சேர்ந்தாப்படி 25 கிராம், ரெண்டுமே 25 கிராம் எடுத்துக்கிறாங்க. இதை நல்லாவே வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சாச்சு. 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 பட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிடலாம். 3 தக்காளியை அரைச்சி அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லாவே வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க. மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மறுபடியும் இதை நல்லா வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். சிக்கன் மசாலா, கரம் மசாலானா சிக்கன் மசாலா தாங்க, அதுதான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போது சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. ஒரு நல்ல அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் இது. நல்லா சிக்கன் 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலரி கொடுத்துக்கலாம். மசாலாவில் உள்ளே நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கலரி கொடுத்தாச்சு. கொத்தமல்லி இலை தூவி, தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடும். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.